நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலாவும் சப்பாத்தியும் தான் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பச்சை மிளகா வந்து நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு வெங்காயம், தக்காளி, அதுக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்னதாக நம்ம உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கோம் அதையும் வந்து அது கூட போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம தட்டு போட்டு ஊண்டி வச்சுட்டு நல்லா கொதிச்சு கிரேவி பதம் வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி திரட்ட ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக வரணும்னா நல்லா நம்ம சுட தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா ஊற்றி பிசைஞ்சாலே போதும். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம அது எண்ணெய், சோடா, உப்பு அது மாதிரிலாம் போடணும் அவசியமே இல்லை. சுட தண்ணி ஊற்றி பேசிங்க ரொம்பவே சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி சுடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சுட்டு முடிச்ச கையோடு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து இட்லிக்கு ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாவை அரைச்சிட்டு வர சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்துருந்தேன். அதை அவர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டார். அதை நல்லா கை வச்சு கலக்கினா புளிச்சுதுன்னு சொல்லிட்டு கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.